நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் இணைய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். இஜியோமா உமேபின் யுவோ கவிதைகள், மொழிபெயர்ப்பும் குரலும் மலர்விழி. சில கேள்விகள். கழுவுதல். குவாமேவிற்கு அழகான கருப்பு தோலும் பளபளப்பான பற்களும் இருந்தன. 5ஆம் வகுப்பு படித்தபோது பள்ளியிலிருந்து திரும்பியவன் அக்ரா நகரின் மூடுபனி போன்ற கெட்டியான உச்சரிப்பில் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என கெஞ்சினான். கானாவின் மொழி தோய்ந்த நாக்குடன் சிரிப்பதை விரும்பினான். நடனமாடுவதை நேசித்தான். தண்ணீர் என்ற சொல்லை உச்சரித்ததை கேலி செய்து சிரித்த சிறுவர்களால் மெல்ல குவாமே உரக்கப் பேசுவதை நிறுத்தினான். விலங்கு போன்ற ஒலிகளை உண்டாக்கிய அவன் பள்ளி தோழர்களால் குவாமே நடனமாடுவதை நிறுத்தினான். ஆனால் குவாமேவிற்கு அழகான கருப்பு தோலும் பளபளப்பான பற்களும் இருந்தன. தான் சமைத்த உணவை ஏன் பழிக்கிறான் எனக் கேட்டு அவன் தாய் கெஞ்சினாள். அவன் பெயரை ஸ்டீவ் என்று மாற்றிய போதும் குவாமே அந்த பள்ளிக்குள் பொருந்தி போகவில்லை. சருமம் வலிக்கும் வரை தேய்த்து கழுவினான். அப்போதும் அவன் மூதாதையர்களைப் போலவே மினுமினுப்போடு இருந்தான். ஒரு நாள் அவன் தாய் பார்த்தாள். படுக்கையினோரம் தன் நடுநிசி நிறம் மாறுவதற்காக கடவுளிடம் மண்டியிட்டு கெஞ்சிய குவாமேவை. பிழைத்திருத்தல். தங்கள் சருமத்தின் மீது கூர் நகங்களை வளர்ப்பதனால் சில பெண்கள் பிழைத்திருக்கின்றனர். வருவோரை கிள்ளி பரிசோதித்து கூர்நகங்களை வெட்டி அன்பின் திரவமாக மாறும் முன்பு அவர்களை சபிக்காதீர்கள். அவளை தாக்கியவன் வந்தபோது அவள் திரவமாகத்தான் இருந்தாள். அப்போதுதான் அவளுக்கான பாடத்தை கற்றுக்கொண்டாள். சில பெண்கள் சுவர்களை எழுப்புவதன் மூலம் பிழைத்திருக்கின்றனர். பெருஞ்சுவர்கள் அவர்களின் இதயங்களை காக்கின்றன. அவர்களை அனுமதிக்கச் சொல்கிறீர்கள். ஆனால் அவள் வருத்தத்தில் மூழ்கியிருந்த போது விமோசனத்திற்காக மண்டியிட்டு கிடந்தவள். அவளை சபிக்காதீர்கள். அவளை தாக்கியவன் வந்தபோது அவள் காதலித்து கொண்டுதான் இருந்தாள். இப்போது ஒட்டுண்ணிகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ள அவளுக்கான சுவரை ஒவ்வொரு செங்கல்லாக வைத்து அவளே எழுப்பினாள். அவளை பழி சொல்லாதீர்கள். உடைந்து போன பெண்கள் சிலர் ஆற்றுப்பட தயாராக இல்லை. உடைந்து போன பெண்கள் சிலர் காதலிக்க தயாராக இல்லை. அதுவே சரி. அவளே அவளை கண்டறியட்டும். தேவைப்பட்டால் ஊர்ந்து போகட்டும். அவளே அவளை பகுத்து பார்க்கட்டும். அவளுக்கு தெரிந்தவற்றை கேள்வி கேட்கட்டும். அவளே அவளுடைய சூரியனாகட்டும். அவள் அவளாகவே இருக்கட்டும். உன் நாவில் 5 மொழிகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் நீ. முதலாவது மொழியை நீ 8 வயதில் கற்றுக்கொண்டாய். உன் உடன் பிறந்தோரிடமிருந்து தனியே அழைத்துச் சென்று சில ஆண்கள் சிறுமிகளைக் கண்டு புன்னகைப்பது ஏன் உன்னை சங்கடப்படுத்தியது என்று கற்றுக் கொடுத்தான். நீ வேதனையுடன் கற்றுக்கொண்டாய் அவநம்பிக்கையின் இரகசிய மொழியை. 2வது மொழியை 10 வயதில் கற்றுக்கொண்டாய். வெள்ளைத்தோல் தங்கையை காட்டிலும் நீ எப்போதும் அழகில்லை என்று உன் மாமா சொன்னபோது 5 வருடங்கள் கழித்து உன் சருமத்தை கொஞ்சம் வெளிர் நிறமாக மாற்றக் கேட்டு நீ கெஞ்சியதால் உன் அம்மா அழுவதை பார்த்தாய். ஏனெனில் நீ சுயவெறுப்பின் மொழியை கற்றுக்கொண்டாய். அத்தை தன்னை அடித்ததற்காக தண்டிக்கப்பட்ட கணவனிடம் திரும்பச் சென்ற போது நீ 3வது மொழியை கற்றுக்கொண்டாய். அவள் கண்களில் கண்ணீர் நிறையச் சொன்னாள். ஆண் இல்லாது பெண் என்பவள் ஒன்றுமில்லை. நீ ஆதரவற்றோரின் மொழியை கற்றுக்கொண்டாய். அவன் 20 வயதில் உன்னை முத்தமிட்ட போது நீ 4வது மொழியை கற்றுக்கொண்டாய். நீ படபடத்தாய். உன் நாக்கு அவநம்பிக்கை என்னும் மொழியில் எவ்வளவு சரளமாக இருக்கிறது என்பதை நீ அவனிடம் சொல்லவில்லை. நீ கன்னிதானா என்று கேட்ட அவனுடைய கண்களில் மகிழ்ச்சியை கவனித்தாய். அந்த கணத்தில் நீ இன்னொரு மொழியை கற்றுக்கொண்டாய், அதிகாரத்திற்கான மொழி. 5வது மொழியை 25வது வயதில் நீ கற்றுக்கொண்டாய்.
நண்பர்கள் உன் இருளிற்கான பங்களிப்புகளை அளித்தபோது வலியுடன் உன் தோலை உரித்து இன்னொரு உயிரை வெளிப்படுத்தி மாற்றத்திற்கான மொழியை கற்றுக்கொண்டாய்.